ஹலோ கீதா, நம்ம இன்னைக்கு காரடையா நோம்புக்கு அடை பண்ண ஆரம்பிக்கலாம். உப்பு அடை, வெள்ளை அடை ரெண்டும் பண்ணுறோம் சரியா? அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு கப்பு மாவு எடுத்து வறுத்துக்கலாம். அரிசி மாவு, அடை மாவு தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். நான் வந்து ஊற வச்சு அப்படிலாம் பண்ணலை, ஏன்னா எல்லாருக்கும் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம வறுத்து பண்ணலாம். இப்போ எவ்வளோ நேரம் அக்கா வறுக்கணும்? லேசாக ஒரு வாசனை வர வரைக்கும் லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பார்த்து வறுக்கணும், ஏன்னா இது வந்து கடையில் வாங்கின மாவு. நம்ம அது வழக்கமாக வந்து ஈர மாவில் ஊற வச்ச அரிசியை ஈர மாவு பண்ணி அதில் வறுத்தோம்னா நம்ம வந்து ஒரு நன்னா வறுக்கணும், ஈரம் போக. இதில் அப்படி இல்லை, அதனால் லேசாக அதுவே ஏற்கனவே வறுத்த மாவு தான், லேசாக வறுத்துண்டா போதும். இப்போது மாவு வறுத்தாச்சு, நம்ம கலரிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்பு, 2 கப்பு வேணும்னு சொல்வா, ஆனால் நம்ம 1.5 கப்பு விட்டுக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு தண்ணி பக்கத்தில் ஒரு பர்னரில் அது சுட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 3/4 கப்பு வெல்லம் நல்லா உடச்சி வச்சுக்கணும். அது கல் மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லாத வெல்லம், அதனால் அப்படியே போட்டேன். வேணுன்னா நீங்கள் வடிகட்டியும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலப்பொடி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் விட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்த உடனே மாவு போட்டு கலரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுது இல்லையா? இப்போ தான் என்ன பண்ணணும்னா, இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி வராமல் கலரணும். இப்போ நல்லா மாவு கலரியாச்சு. இப்போ இந்த இதோட போரும். இப்போ அணைச்சிட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா வடை தட்டி நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இது வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் வெடிச்சப்புறம் கடுகு நல்லா வெடிக்கணும். ஒரே பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்படியே போட்டுட்டு இதுக்கும் அதே மாதிரி 1.5 கப்பு, 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேணும்னா வெந்நீர் ரெடியாக வச்சுருந்தோன்னா பக்கத்தில் தேவைப்பட்டால் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் இந்த தேங்காய் பல்லாக நறுக்கி வச்சது 2 ஸ்பூன், அதுக்கு 2 ஸ்பூன், இதுக்கு 2 ஸ்பூன், ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு விட்டு மாவு போட்டு கலரணும். இப்போ நல்லா தலைன்னு கொதிச்சுடுது தண்ணி. இப்போது நம்ம இந்த மாவு போட்டு கலரணும். கட்டி வராமல் அதே மாதிரி கலரிக்கணும். ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டதுன்னா அப்புறம் கூட தண்ணி தெளித்து லைட்டாக பிசைஞ்சு கூட நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை வெந்துருத்தான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, கையில் கொஞ்சம் தண்ணி நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரும். அப்படி இருந்தால் நல்லா வெந்துருத்துன்னு அர்த்தம். அப்புறம் அணைச்சிட வேண்டியதான் நம்ம ஸ்டவ். அப்புறம் ஆறின அப்புறம் தட்டி இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் இட்லி தட்டில், ஏன்னா இந்த வெள்ளை அடைக்கு நெய் வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயை விட. அது உப்பு அடைக்கு நம்ம வந்து நல்லெண்ணெயை தொட்டு தடவிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம். இன்னொன்று மேல் தட்டில் வைக்கணும். வெள்ளை அடைய அடியில் வச்சா தண்ணி பட்டு ஒரு மாதிரி கொச கொசமாக ஆகிடும். தட்டுறதை காமிக்கணும். நல்லா ரவுண்டாக விரிசல் இல்லாமல் தட்டின்ட்டு நடுவில் ஒரு சின்ன குழி பண்ணிட்டு உள்ளே வச்சோம்.
இந்த உப்படை கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிட்டு பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் வரும். நல்லா லைட்டாக நல்லா பிசைஞ்சிடணும். அந்த வர வரன்னு இருந்தால் மின்னி பிடிக்கும். அந்த உப்படைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தட்டில் தடவி